ஹாய் வெல்கம் டு ரேவாஸ் ஆர்ட்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் டிரான்ஸ்பரண்ட்டான ஸ்டிக்கர்ஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது வந்து நிறையா மெத்தடில் செய்வாங்க. எனக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்குது அப்படின்னு நான் ஃபீல் பண்ணது வந்து இந்த மெத்தட் தான். இதுக்கு வந்து நம்மளுக்கு வந்து செல்லோ டேப் தேவைப்படும். செல்லோ டேப் வந்து நிறையா சைஸில் இருக்குது. உங்ககிட்ட எந்த சைஸில் செல்லோ டேப் வச்சுருக்கீங்களோ அதை எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த ஸ்டிக்கர் செய்கிறதுக்கு நம்மளுக்கு வந்து நல்லா ஷைனிங்காக இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு அட்டையோ இல்லைனா ஓஹெச்பி ஷீட் மாதிரியோ இல்லை டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கக்கூடிய ஒரு திக்கான ஷீட் நம்மளுக்கு தேவைப்படும். இல்லைனா உங்ககிட்ட பழைய இன்விடேஷன் கார்டு இந்த மாதிரி நல்லா ஷைனிங்காக நல்ல வழுவழுன்னு இருக்குது அப்படின்னா அதை நீங்கள் எடுத்துக்கோங்க. மொத்தத்தில் நம்ம செல்லோ டேப்பை ஒட்டிட்டு அதை திரும்ப பிரிக்கும் போது ஈஸியாக பிரிக்கிறதுக்கு வர மாதிரி ஏதாவது ஒரு அட்டை எடுத்து வச்சுக்கோங்க. நம்ம இப்போ செய்ய போகிறோம் இல்லையா, இந்த ஸ்டிக்கர்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் இம்மிடியேட்டாக ஜேர்னல் ஆர்ட் பண்ணுறதுக்கோ இல்லை ஏதாவது கிராஃப்ட் ஒர்க் பண்ணுறதுக்கோ உடனே செஞ்சுட்டு யூஸ் பண்ண போகிறீங்கனாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் இன்றைக்கி செஞ்சு வச்சுட்டு கொஞ்சம் நாளைக்கு அப்புறமா உங்களோட கிராஃப்ட் ஒர்க்குக்கோ இல்லை ஜேர்னல் ஆர்ட்க்கோ யூஸ் பண்ண போகிறீங்கனாலும் அப்போ கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ இந்த நோட்டோட அட்டையில் பெரிய சைஸில் இருக்கக்கூடிய ஒரு செல்லோ டேப் எடுத்து நான் ஒட்டியிருக்கேன். இது வந்து நம்ம பெரிய சைஸில் ஸ்டிக்கர்ஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஒருவேளை உங்ககிட்ட சின்ன சைஸில் இருக்கக்கூடிய செல்லோ டேப் தான் இருக்குது, ஆனால் நீங்கள் பெரிய சைஸில் ஸ்டிக்கர்ஸ் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்றீங்க அப்படின்னா அப்போ வந்து இந்த செல்லோ டேப்பையே வரிசையாக வச்சு கேப் இல்லாமல் நீங்கள் ஒட்டிடுங்க. எந்த சைஸுக்கு நீங்கள் ஸ்டிக்கர்ஸ் செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அந்த சைஸ் வரைக்கும் நீங்கள் வந்து நீட்டாக ஒட்டிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் பெர்மனன்ட் மார்க்கரோ இல்லைனா ஜெல் பென்னோ இல்லைனா சிடி மார்க்கரோ யூஸ் பண்ணி நீங்கள் உங்களோட ஸ்டிக்கர்ஸ்க்கான டூடில்ஸ் நீங்கள் வரைஞ்சிக்கோங்க. இப்போ நான் இதில் ரொம்ப சிம்பிளாக ஒரு ஐஸ், கேக்டஸ், லாலிபாப், கோன் ஐஸ், அதுக்கப்புறம் வந்து ஒரு போர்டு இதெல்லாம் வந்து வரைஞ்சிக்கிறேன். இந்த டூடுல்ஸோட அவுட்லைன் வரைஞ்சதுக்கு அப்புறமா நான் இதில் கலர் பண்ணுறதுக்காக மார்க்கர்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். பெர்மனன்ட் மார்க்கர் அல்லது வேறு உங்ககிட்ட எந்த மார்க்கர் இருக்கோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ப்ரஷ் பென் உங்ககிட்ட இருந்ததுன்னா அதை யூஸ் பண்ணி நீங்கள் கலர் பண்ணிக்கலாம். இது தவிர வாட்டர் கலர், கிளாஸ் கலர் இதெல்லாம் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து நான் இன்னைக்கு மார்க்கர், ப்ரஷ் பென், ஹைலைட்டர்ஸ், கலர் ஸ்கெட்ச் இது எல்லாமே யூஸ் பண்ணியிருக்கேன். நம்ம இந்த ஸ்டிக்கர்ஸ் பண்ணும்போது ஒரு விஷயம் மட்டும் நோட் பண்ணிக்கணும். என்னன்னா நம்ம வரைகிறோமோ இல்லை எழுதுகிறோமோ ஏதோ ஒன்று பண்ணுறோம் அப்படின்னா நம்மளோட கை அடுத்து பக்கத்தில் வரைஞ்சிருக்கோமோ இல்லை எழுதியிருக்கோமோ அதில் வந்து படக்கூடாது. அப்படி பட்டுச்சுன்னா அந்த ஸ்டிக்கர் வந்து அழிகிறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஏன்னா நம்ம வந்து செல்லோ டேப் மேலே தானே வரைஞ்சிருக்கோம், அதனால் வந்து ஈஸியாகவே இது அழிகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதனால இது கொஞ்சம் நம்ம கலர் பண்ணி முடிக்கிற வரைக்கும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்து நீங்கள் பண்ணிக்கணும். இந்த ஸ்டிக்கர்ஸை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு டூடுல்ஸோட அவுட்லைன் வரையணும், அதுக்கப்புறமா கலர் பண்ணணும். ஃபைனலாக நம்ம என்னென்னலாம் வரைஞ்சிருக்கோமோ அதுக்குரிய டீட்டெயில்ஸை நம்ம நீட்டாக ஃபஸ்ட்டு யூஸ் பண்ண மார்க்கர் யூஸ் பண்ணி வரைஞ்சிக்கணும். இப்போ இந்த கோனுக்கு ப்ரௌன் கலர் கொடுத்துக்கிறேன். ஃபைனலாக பிளாக் கலர் மார்க்கர் யூஸ் பண்ணிவிட்டு டைமண்ட் ஷேப்பில் குட்டி குட்டி லைன்ஸ் வந்து அதில் போட்டு விட்டுருவேன். கேக்டஸ்க்கு க்ரீன் கலரில் இருக்கக்கூடிய ஸ்கெட்ச் பென் யூஸ் பண்ணியிருந்தேன் கலர் பண்ணுறதுக்காக. அந்த பார்ட்க்கு ப்ரௌன் கலரில் இருக்கக்கூடிய மார்க்கர் யூஸ் பண்ணியிருக்கேன். அடுத்ததாக இந்த லாலிபாப்க்கு சென்டரில் இருந்துச்சு பாருங்கள், அதுக்கு வந்து ப்ளூ கலரில் இருக்கக்கூடிய ஹைலைட்டர் யூஸ் பண்ணியிருந்தேன். மேலேயும் கீழேயும் ஆரஞ்சு கலரில் இருக்கக்கூடிய ப்ரஷ் பென் யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ வந்துட்டு இந்த போர்டு மாதிரி இருந்துச்சுல்ல, அதில் பிளாக் கலர் மார்க்கர் யூஸ் பண்ணிவிட்டு ஹாப்பின்னு எழுதிக்கிறேன். நீங்கள் ஸ்மைல் இல்லை வேறு ஏதாவது எழுதுனா கூட நீங்கள் எழுதிக்கலாம். இது நீங்கள் போர்டு மாதிரி தான் செய்யணுன்ட்டு கூட இல்லைங்க. நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி லேபிள் மாதிரியோ இல்லை ரிப்பன் மாதிரியோ இல்லை வேறு ஏதாவது உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் வந்து இதை செஞ்சுக்கலாம். இப்போ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பிளாக் கலர் மார்க்கர் யூஸ் பண்ணிட்டு சின்ன சின்ன லைன்ஸ் போட்டு விட்டுறேன். எந்தெந்த இடங்கள்லாம் ஹைலைட் பண்ணி காட்டணுமோ அந்தந்த இடங்கள்லாம் ஹைலைட் பண்ணி காமிச்சிருக்கேன். அது தவிர நீங்கள் ஒயிட் கலரில் ஹைலைட் பண்ணி காட்டணும்னா ஒயிட்னர் யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதுக்கு மேலேயே ஃபஸ்ட்டு யூஸ் பண்ண மாதிரியே அதே அளவுக்கு செல்லோ டேப் எடுத்து நீட்டாக ஒட்டிக்கிறேன். இதை ஒட்டின பிறகு 2 சைட்லையும் கட் பண்ணிவிட்டு இதை பிரித்து நீட்டாக கட் பண்ணி நம்ம ஸ்டிக்கர்ஸாக யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து ஏற்கனவே கடையில் வாங்கின டிரான்ஸ்பரண்ட் ஸ்டிக்கர்ஸ் இருந்தது. இதில் சில இடங்களில் வந்து நான் எடுத்துட்டதுனால எம்டியாக இருக்குது. அதிலெல்லாம் வந்து நான் இப்போ ஒட்டி வைக்க போகிறேன். ஃபஸ்ட்டு இந்த நோட்லேருந்து இந்த செல்லோ டேப்பை கேர்ஃபுல்லாக பிரிச்சுக்கலாம். பிரிக்கும் போது கவனமாக பிரிச்சுக்கோங்க. 2 செல்லோ டேப்பையும் சேர்த்தாப்பில் நம்ம பிரிக்கணும். இப்போ இந்த செல்லோ டேப்பில் நம்ம தனித்தனியாக வரைஞ்சிருக்கோம் இல்லையா, அது எல்லாத்தையுமே நீட்டாக எல்லா பக்கமும் கரெக்டான அளவில் இருக்கிற மாதிரி வச்சு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு இந்த போர்டு மாதிரி செஞ்சிருந்தால அதை கட் பண்ணிக்கிறேன். கரெக்டான அளவில் கட் பண்ண பிறகு இதை எடுத்து நான் ஏற்கனவே இருந்த அந்த ஸ்டிக்கர் பேப்பரில் ஒட்ட வச்சுருக்கேன். இந்த ஸ்டிக்கர் பேப்பருக்கு பதிலாக நீங்கள் வந்து ஓஹெச்பி ஷீட்டில் நீங்கள் இதை ஸ்டிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு தேவைப்படும் போது பிரித்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா உங்ககிட்ட பட்டர் பேப்பர் இருந்ததுன்னா அதில் நீங்கள் ஸ்டிக் பண்ணி வைக்கலாம். இல்லைனா திக்கான ஏதாவது டிரான்ஸ்பரண்ட்டான ஷீட் இருந்துச்சுன்னா அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ டைரெக்டாக எடுத்து இந்த நோட்டில் நான் ஒட்ட வச்சு காமிக்கிறேன். சூப்பராக ஸ்டிக் ஆகுங்க. பார்க்குறதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும், நீட்டாக இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். மீதி இருக்கிற எல்லா ஸ்டிக்கர்ஸையும் நீட்டாக கட் பண்ணிவிட்டு இந்த நோட்டில் நான் ஸ்டிக் பண்ணி காட்டுறேன். பர்சனலாக எனக்கு இந்த மெத்தட் ரொம்ப பிடிச்சிருந்ததுனால நான் இந்த ஸ்டிக்கர்ஸ் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். அதுவும் இல்லாமல் நிறைய பேர் கமெண்ட்டில் கூட கேட்டிருந்தீங்க டிரான்ஸ்பரண்ட்டான ஸ்டிக்கர்ஸ் வந்து அப்லோட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. அவங்களுக்காகவும் தான் இந்த ஸ்டிக்கர்ஸ் நான் இன்றைக்கி ட்ரை பண்ணி பார்த்தேன்.
எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருந்தது. உங்களுக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த ஸ்டிக்கர்ஸில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலோ அல்லது வேறு ஏதாவது சஜஷன் இருந்தாலோ கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா, இந்த ஸ்டிக்கர்ஸ் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா வீடியோக்கு லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நேற்று வீடியோலேயே நான் சொல்லியிருந்தேன், டிசம்பர் 1 நம்ம சேனலில் கிவ் அவே ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. கிவ் அவேல பார்ட்டிசிபேட் பண்ணணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா, டிசம்பர் மாதம் அப்லோட் பண்ணுற எல்லா வீடியோவுக்கும் ஃபுல்லாக வீடியோவை பார்த்துட்டு வீடியோ எல்லாத்துக்குமே லைக் பண்ணியிருக்கணும். அந்த வீடியோவை உங்களால் முடிஞ்ச வரைக்கும் சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ணியிருக்கணும். வீடியோ நீங்கள் ஃபுல்லாக பார்த்துருக்கீங்க அப்படின்னு எனக்கு தெரிகிற மாதிரி அந்தந்த வீடியோவுக்கு கீழே அதுக்கு ரிலேட்டடாக நீங்கள் வந்து தெளிவான கமெண்ட்ஸ் கொடுத்துருக்கணும். அதே மாதிரி நீங்கள் எத்தனாவது லைக் பண்ணியிருக்கீங்க அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணிடுங்க. நீங்கள் ஷேர் பண்ணுறத எனக்கு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்பணுன்ற அவசியம் கிடையாது. விருப்பப்படுறவங்க பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.